வணக்கம் சார், நாங்கள் ஏஏ ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம். இந்த வருஷத்தோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 100க்கு 90% ரிசல்ட் கொடுத்த ஒரே ஸ்கூலு எங்கள் ஸ்கூல் தான் சார். மண்டல் ஃபஸ்ட்டு சார். உங்கள் பையனை நம்ம ஸ்கூலில் சேர்த்திங்கன்னா ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். நான் பரமசிவம், நம்ம ஸ்கூல் தான்ப்பா டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு. எந்த யோசனையும் பண்ணாத, பையனை நம்ம ஸ்கூலில் சேர்த்து விடு. பையனை கண் எதிர்க்க பார்த்துக்கிறேன் சார். நாங்கள் அந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம். இந்த வருஷம் நம்ம ஸ்கூல் தான் சார் ஸ்டேட் ஃபஸ்ட்டு. உங்கள் பையனை நம்ம ஸ்கூலில் சேர்த்திங்கன்னா ரிசல்ட்டு ஸ்டேட் லெவலில் இருக்கும். திஸ் இஸ் ரஞ்சித் கம்மிங் ஃப்ரம் பிபிபிபி ஸ்கூல். இன் திஸ் இயர் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் காட் டாப் மார்க் இன் இந்தியா. தமிழில் சொல்லுங்களேன். ஓ சாரி, பசங்கிட்ட இங்கிலீஷில் பேசி 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 வெளியே கூட என்னையே அறியாமல் நான் இங்கிலீஷ் பேசுகிறேன். இந்த மாதிரி உங்கள் பையனும் இங்கிலீஷில் பேசணுன்னாக்கா பிபிபிபி ஸ்கூலில் ஜாயின் பண்ணுங்கள். ரிசல்ட்டு இந்தியா லெவலில் இருக்கும். இந்த வெயிலில் வீடு வீடாக போய் ஸ்கூலுக்கு கேன்வர்ஸ் பண்ணால் ஒரு டீ, ஒரு காஃபி, ஒரு லஞ்சு எதுவுமே கொடுக்க மனசு வர மாட்டேங்குது இந்த பிரின்சிபாலுக்கு. இது ஒரு ஸ்கூலு, இதுக்கு கேன்வர்சிங் வேற. என்னப்பா தனியா பேசினு இருக்காங்க, லேடிஸ் வராங்க பாரு. பாம்ப்ளேட் கொடுத்து கவர் பண்ணு சார். போறேன் சார். ஹலோ மேடம். என்ன சார்? டவுன்ல நம்ம ஸ்கூல் தான் மேடம் ஃபர்ஸ்ட். உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி உங்க பசங்களை நம்ம ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க மேடம். இந்தாங்க பாம்ப்ளேட்டு. சாரி சார், எங்களுக்கே கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னு கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம், நீங்க வேற. சாரி மேடம், சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த பிறக்கிற குழந்தை பிறண்டு உருண்டு நடந்து ஓடி கடைசியாக எங்கள் ஸ்கூலுக்கு தான் வந்து சேரணும்னு சொல்லி அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன் மேடம். இந்தாங்க மேடம் இன்னொரு பாம்ப்ளேட்டு. உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க மேடம். நம்பர் 1 ஸ்கூல் மேடம். வணக்கம் சார், இதுதான் என் பையன், இன்ஜினியரிங் சேர்க்கணும் சார். வணக்கம் சார். அப்படியா, பையனோட 12th மார்க் ஷீட் இருக்கா? கொடுப்பா. பையன் ஆவரேஜ் மார்க் தான் எடுத்திருக்கான். சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் உங்களை பார்த்தா சீட் இல்லைன்னு சொல்கிறதுக்கு மனசுலேருந்து வாயில் வார்த்தையே வரமாட்டேங்குது சார். நீங்கள் தான் எப்படியாச்சு பெரிய மனசு பண்ணி சேர்த்துக்கணும் சார். என்ன குரூப் எடுக்கலான்னு இருக்கப்பா? இசிஇ சார். ஈஸி எதுக்குப்பா? மெக்கானிக் எடுத்துக்கோ, லைஃப் நல்லா இருக்கும் சார். பையனை மெக்கானிக் எடுத்துக்கோ சொல்லுங்கள். பையனுக்கு புரியல. காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது வேலையோட தான் வருவான். ஆனால் என்ன, மார்க் தான் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கான். கொஞ்சம் செலவாகும். எவ்வளோ ஆகும் சார்? டொனேஷன் 5 லட்சம் ஆகும். காலேஜ் ஃபீஸ் வருஷம் 1 லட்சம் ஆகும். பையனுக்கு நாங்கள் கேரண்டி, காலேஜ் கேரண்டி. படிப்பு முடிச்சுட்டு 4 வருஷம் கழிச்சு வெளியே வரும்போது பையன் வேலையோட தான் வருவான். அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா சார். என்ன ஞாபகம் இருக்கா? எங்கேயோ எப்படி ஞாபகம் இருக்கும்? நான் கேரண்டி, காலேஜ் கேரண்டின்னு சொன்னீங்க. இப்போ 4 வருஷம் ஆச்சு படிப்பு முடிஞ்சு, மேற்கொண்டு 2 வருஷம் ஆச்சு. எந்த வேலையும் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. என்ன சார்? சார், அந்த காலேஜில் ட்ராப் ஆகி நான் 3 வருஷம் ஆச்சு சார். அங்கே கரஸ்பாண்டன்ட் சரியில்லை சார். இப்போ இருக்கிற காலேஜ் நல்லா இருக்குது சார். கரஸ்பாண்டன்ட்டும் நல்ல ஆள். வேணும்னா உங்களுக்கு இன்னொரு பையன் இருக்கானே, நம்ம காலேஜில் சேர்த்து விடுங்க. காலேஜ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது கேரண்டியாக வேலை வாங்கி கொடுத்துட்றேன். என்ன சொல்கிறீங்க? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சுன்னுக்கிறல்ல நீ? டேய், நம்ம தான் இந்த காலேஜ் வந்து மாட்டிக்கணும். இப்போ ஃபஸ்ட் இயருக்கு அட்மிஷன் போயின்னு இருக்குதான். வரியா? இந்த காலேஜில் யாருமே சேராதீங்கன்னு சொல்லலாம். நம்ம போய் சொல்லி அதை யாராச்சும் பார்த்து லெக்சர்கிட்ட போய் சொல்லி அப்புறம் நம்மளுக்கு கும்மாங்குத்து தான். ஃபைனல் இயரு இப்போ போய் பயப்படுற? பூ, நான் போய் தனியாகவே போயிட்டு வரேன்டா. அட்மிஷனா ப்ரோ? நான் ஃபைனல் இயர் இங்கே தான். அட்மிஷன் போட்டிங்களா? இனிமே தான் ப்ரோ. காலேஜ் எப்படி ப்ரோ? காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஃபோன் நாட் அலோடு. கேர்ள்ஸ் பாய்ஸ் கிட்ட பேசக்கூடாது, பாய்ஸ் கேர்ள்ஸ் கிட்ட பேசக்கூடாது. அப்புறம் வேறு டிபார்ட்மெண்ட் ஆளுங்க கூட பேசவே கூடாது. அப்புறம் அதெல்லாம் மீறி தாடி வைக்கவே கூடாது. எப்போவுமே ஃபுல் ஃபார்மல்ஸ்லேயே இருக்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் தான் சிக்கனு, அதுவும் குவாலிட்டியாக இருக்காது. இப்படி நின்னா ஃபைனு, உட்கார்ந்தா ஃபைனு, இது மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ்லாம் இந்த காலேஜில் இருக்குது. இதுக்கப்புறம் சேரலாமா வேணாமான்றத நீ முடிவு பண்ணிக்கோ ப்ரோ. இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? நீங்கள் என்ன தனியாவா வந்திருக்கீங்க? பேரண்ட்ஸ் இல்லை? உங்கள் பின்னாடி தான் இருக்காங்க பாருங்க ப்ரோ. சார், உங்கள் பையனா? எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம காலேஜில் படிச்சுன்னு நம்ம காலேஜ்லேயே தப்பாக பேசுவேன். ஏதோ நானும் என் பையன் இருந்தனால சரி போச்சு. இதே வேறு பேரண்ட்ஸ் வந்தாக்கா நம்ம காலேஜோட ரெப்புடேஷன் என்ன வருது? உனக்கெல்லாம் இன்டர்னலில் 0 மார்க்ஸ் போட்டால் தான்டா புத்தி வரும். சார் 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 அப்பா, நான் விவிவி ஆர்ட்ஸ் காலேஜில் சேரலான்னு இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட அங்கே தான் சேர்றாங்களாம். எஜுகேஷன் நல்லா இருக்கும். என் ஃப்ரெண்டு காலேஜ் லெக்சராக இருக்கான். அவனையும் ஒரு சஜஷன் கேட்டுக்கிறேன். ஓகே. டே குணா, என் பையன் விவிவிவி காலேஜில் அட்மிஷன் போடலான்னு சொல்கிறான். காலேஜ் எப்படியா? காலேஜ் நல்லாயிருக்கும். ஆனால் என்ன, ஆனால் பசங்க சரியில்லை, கொஞ்சம் குடிப்பானுங்க,
குச்சிட்டு ரோட்லேயே சண்டை போடுவானுங்க. பசங்க பொண்ணுங்க இந்த லவ் சினிமான்னு சொல்லி சுற்றுவானுங்க. இதை லெக்சரர்ஸ் யாரும் கண்டுக்க மாட்டானுங்க. அதுக்கப்புறம் உன் இஷ்டம், பார்த்து செய், அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்னப்பா நீயே இப்படி சொல்கிற? இன்னொரு காலேஜ் பற்றி சொல்லக்கூடாது, ஆனால் நீ என் ஃப்ரெண்டுனால சொல்கிறேன். விவிவி காலேஜ் சேர்ந்தா வீணாக போயிடுவான். வேணும்னா ஒன்று சொல்கிறேன், என் காலேஜில் சேர்த்து விடு, அவனை என் கண் பார்வையிலே வச்சுக்கிறேன். அப்படியே பண்ணலாம். நாளைக்கு உங்கள் காலேஜ்லேயே வந்து அட்மிஷன் போட்டுடுறேன். ஓகேப்பா, நாளைக்கு பார்க்கலாம். அட்மிஷனை போட்டு நாளைக்கு நம்ம கமிஷனை வாங்கிக்க வேண்டியது தான். ஹலோ, இன்ஜினியரிங் சேர்க்கணுமா? அது நல்ல காலேஜ் தான், ஆனால்